அதிகமான எஃபர்ட்லாம் போடல. ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன். இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் எப்படி பாஸ் ஆகுறாங்க? நானும் அதே மாதிரி தாங்க. டெட் எழுதும்போது நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கல, இருந்தாலும் பாஸ் ஆகிட்டேன். எப்படின்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ. ஃபர்ஸ்ட், நான் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் இதுவும் போர்ஷன்ஸ் அப்படியே டிஃப்ரெண்ட். ஸோ நான் இது பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு கிளியர் வியூவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நோட்டில் பாக்ஸ் போட்டு எவ்வளவு டேட் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த டேட்டு எவ்வளோ கவர் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டேன். ஆனால் மேக்ஸிமம் அதை என்னால் கவர் பண்ண முடியலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இருந்த டயத்தில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். பட் நமக்கு இத்தனை நாள் இருக்குது, இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு மாடல் கொஸ்டின் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதில் கொஸ்டின், ஆன்சர் அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டேன். இது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வைக்கும்போது நமக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் இருக்குது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பற்றின ஒரு கிளியர் வியூ கிடைக்குங்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கைப்பட பார்த்து எழுதி வச்சுக்கிட்டேன். அது நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் வியூ வேணும். நம்மளுடைய சிலபஸ் 6th to 8th அப்படின்னா நீங்கள் 6th to 8th தான் படிக்கணும். அதுக்கப்புறம் படிக்கிறீங்கன்னா நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் 9th 10th மற்ற போர்ஷன்ஸ் போகலாம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு இதை விட்டுட்டீங்க, ஆக்சுவலோட சிலபஸை விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்த வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொடுத்த சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தென் உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். செகண்ட், மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க? நான் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம கூகுள்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சமச்சீர் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அதை கூட நோட்ஸாக எடுத்துக்கலாம். நான் புக்ஸை எடுத்தது மட்டும் இல்லாமல் நான் எந்த புக்ஸ் எடுத்தனோ அது எல்லாத்தையுமே நான் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுவுமே நான் நோட்ஸ் எடுக்காமல் இல்லை. நான் ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை, ஆனால் என்னது குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டேன். நான் செஞ்ச ஒரு தப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ் படிக்கும்போது டைரெக்டாக நான் உரைநடைக்கு போனது. உரைநடையில் நிறைய டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருந்தது. அது நோட்ஸ் எடுக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கம்மியான டைமில் அதை கவர் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் தமிழில் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடிய அந்த இலக்கணமும் அப்புறம் செய்யுளும் தான். இதை படித்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நான் ஃபுல்லும் எடுக்கவும் இல்லை, எனக்கு படிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதோட டைட்டில், டாபிக்ஸ், டைப்ஸ் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன். அதில் மற்ற டீட்டெயில்ஸ் கூட இருக்காது. ஆனால் நான் படித்து முடித்ததும் சொல்லி பார்ப்பேன், நான் என்ன புக்கில் ரீட் பண்ணேன், இந்த டைட்டில் கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். என்றைக்குமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்களே படிங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். அதை பார்க்கும்போது நமக்கு 6th to 8th அதிகமான கிராமர்ஸ் இல்லை, ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி தான் அப்படி இருந்துச்சு. நான் இதில் கொஞ்சம் நிறையா மிஸ் பண்ணி தான் படித்தேன். ஆனால் அந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 3 டேர்மையும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், நான் 3 டேர்மையும் ஒரு 4-5 பேஜுக்குள்ளேயே ஹெட்டிங் போட்டு டைட்டில் போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். இப்படி எழுதி வச்சுக்கிட்டா அந்த 6th மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு 4 பேஜ் திருப்பி பார்த்தாலே நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் எழுதி வச்சுருந்தேன், எதையுமே ரொம்ப டீப்பாக எழுதி வைக்கலை. அதே போல் 7th 8th பண்ணிக்கோங்க. நான் 6th மட்டும்தான் பண்ணியிருந்தேன், எனக்கு டைமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. அது ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு 2 சேனல்ஸ் தான் நான் அது பார்க்கவே செஞ்சேன். ஸோ அது லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் இங்கிலீஷ் படித்தேன். நெக்ஸ்ட்டு சோஷியல். அந்த சோஷியல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, புக் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். புக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு A4 ஷீட்டை நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை ஒரு நோட்ஸ் எடுத்திருந்தேன். மொத்தம் ஒரு 2 A4 ஷீட்லேயே நான் 8th ஹிஸ்ட்ரி ஒரு 6-7 லெசன்ஸை நான் அதுக்குள்ளேயே எழுதி முடிச்சிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்மியான பேப்பர்ஸ் வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வளவள அக்கலான்னு ஒரு 2 நோட்டு நிறையா நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணணுங்க மைண்ட் செட்டே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவில் நோட்ஸ் எடுக்கணும், அதை சொல்லி பார்க்கணும்.
அண்ட் லாஸ்ட் 5 டேஸ், அந்த லாஸ்ட்டு 5 டேஸில் நான் புதுசாக எதையுமே படிக்கலை. நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, தமிழில் உள்ள கிராமர், அப்புறம் இலக்கணம், அப்புறம் இங்கிலீஷில் கிராமர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஒரு 6th புக்கு மட்டும்தான் பார்த்துருந்தேன். நான் 7th 8th படிக்கலை. அது என்னோடய ட்ராபேக். தென் இப்போ வந்து சோஷியல்னு வரும்போது 6th புக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு ஏதோ பார்த்துருந்தேன். 8th வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டு 1 வீக் பிஃபோர் தான் என்னால் சோஷியல் எடுக்கவே முடியல. என்னோடய சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து ஹிஸ்ட்ரியை விட்டுறக்கூடாது, ஏன்னா எப்போவுமே வரலாறு தான் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டே நான் பர்டிகுலராக அதை எடுத்து வெறும் 8th உள்ள ஹிஸ்ட்ரி மட்டும்தான். நான் சிவிக்ஸு, ஜியாகிரஃபி வேறு எதையுமே பார்க்கலை. இது மட்டும்தான் பார்த்துட்டு போயிருந்தேன். ஆனால் நான் பார்த்த கம்மியான போர்ஷன்லேயுமே நான் பாஸ் ஆகியிருந்தேன். எப்படி அப்படின்னா, இதை மட்டும் கவர் பண்ணி லாஸ்ட்டு 5 டேஸ் ரிவைஸ் பண்ணேன். எப்படி ஒரு ஸ்கூல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி சொல்லி பார்ப்பேன். தமிழ் நோட் எடுக்கணும், அதில் நான் எடுத்த ஹிண்ட் எடுத்து அதில் நான் எப்போவுமே எழுதியிருக்கவே மாட்டேன் என்ன இம்பார்ட்டன்ட்னு. அந்த டைட்டிலை பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லி பார்த்து ரிவைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண 2 யூடியூப் சேனல் பற்றி சொல்கிறேன். ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கும்போது அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனல்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நான் தமிழ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ஒன்று பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்காக, அதிலே தமிழும் சோஷியலும் வந்துடும். இன்னொன்று வந்து இங்கிலீஷ்க்காக ஒரு சேனல் பார்த்துருந்தேன். அதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. இருந்தாலும் அந்த 2யுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது மட்டும்தான் நான் செஞ்சது. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். க்ரோத் பாத் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல், ஸோ இதில் வந்து நம்ம ஜெயிக்காமல் அதில் போடக்கூடாது. ஸோ என்னோடய யூடியூப் சேனல்லையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே மாட்டேன். நான் என்னோடய கோலில் ஃபோக்கஸ்டாக இருந்து நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நீங்களும் இனி உங்களோட கோலை கிளியராக செட் பண்ணி பாஸ் ஆகுங்க. தேங்க்யூ.